வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நாளில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் மணி நகரில் இருக்கும். ஸோ வனிதா மணி மெமோரியல் செகண்ட் இயர் டோர்னமெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் போடுறதுக்காக எம்சி பிரதர்ஸோட மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஜட்டு ஹேவிங் த காயின். மேட்ச் யாராக நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசெட் 11 வர்சஸ் ஆதித்யக்கான மேட்ச் ஆகும்போது 6 ஓவர் கேமாக இருக்கும்போது லீக் போட்டு ஸோ இன்னைக்கு நாளில் ஏபோலோட முதல் மேட்ச்க்கான டாஸ் போடுறதுக்கு ஜட்டு ரெடியாக இருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுமே ஆல் த வெரி பெஸ்ட். இட்ஸ் டாஸ் டைம். ஆஃப் சைடில் காற்று இருக்குது, காயினே ஆச்சுன்னு ஓரமாக போயிருக்கு. ஸோ விண்டு எந்த பக்கம்ன்றதை காயினே வந்துட்டு சொல்லியிருக்கு. ஸோ டிசெட் 11 வந்து டாஸ் பண்ண மாதிரி தெரியுது. ஓகே, காற்றுல காது கேட்கலாம் நினைக்கிறேன். ஓகே, மேட்ச்குள்ளே பார்த்துக்கலாம் எல்லாத்தையுமே. ஸோ அம்பேர்ஸ்க்கான ஜெர்சிஸை வந்து கொடுத்து அவங்களுக்கு அறிவிக்கிறாங்க. தேங்க்யூ. அடுத்த அம்பேர் பூச்சி. அவர் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் ரீசெண்ட் டேஸில் வந்து சென்னை ஃபுல்லாகவே. அது அடுத்து வரப்போகிற டைமில். ஓகே, மூன்றாவது அஃபிஷியல் ரீசெண்ட் டேஸில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அம்பையரிங்கில் புரட்சி பண்ணக்கூடிய ஜெகதீஷ் அவர்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ அண்டர் 21க்காக ஸ்பெஷலாக வந்து ஒரு ஜெர்சிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கிளாப் பண்ணாங்க. இருக்கிறவரெலாம் கொஞ்சம் அப்படியே கிளாப் பண்ணிங்கன்னா தெரியும். ஏன்னா இவங்க என்கரேஜ் பண்ணுறது தான் நம்ம பிளானு. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி இந்த ஜெர்சிஸ் கொடுக்குறோம். ஸோ அடுத்த டீமில் இருக்கவங்களுக்கு இந்த டீம் டிசெட் 11 வாங்கியாச்சு, ஆதி கிரிக்கெட் கிளப்லேருந்து. ஸோ இவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கிளாப் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டோர்னமெண்ட்லேயும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து அண்டர் 19 பிளேயருக்கு அண்டர் 21 வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ. வெல் மூவ் கைஸ், டீம் எம்சி. ஓகே ஓகே, ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள். ஓகே கைஸ், வெல்கம் டு த மேட்ச். யார் யாருக்கு நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசெட் வர்சஸ் ஆதித்யக்கான போட்டி. ஸோ ஏபோலோட மொதல் மேட்ச். ஸோ 4 டீமில் வந்து டாப் 2 யார் அப்படின்ற ஒரு பேட்டில் நடக்கும்போது பட் பால் நம்பர் 1 ஃப்ரம் மன்சூர். நல்ல ஒரு கிளாசிக்கான ஒரு ஷாட்டு. இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணியிருக்காங்க. மார்த்தாண்ட ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்காரு. ஸோ கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொதல் பாலே நல்லா கான்ஃபிடண்ட்டான ஸ்டார்ட் ஆகுது டீமுக்கு. டிசெட் 11க்கு வந்து ஸ்கோர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால் 2 ரன். ஸோ ஆன் ஸ்ட்ரைக்கில் விமல், ஆன் ஸ்ட்ரைக்கில் ஒரு நியூ பிளேயர் வந்திருக்காரு, நேம் கேட்டு சொல்லிடலாம். 6 ஓவர் கேமு. ஒரு ஸ்லோ ஏர், ஒரு இன்கமிங் டெலிவரியாக இருந்திருக்கு. ஸோ ரன் ஓடுறதுக்கான முயற்சி இருந்தது, ஆனால் ஓடல. டாட் பால் வந்து வழியில் இருந்தது, அதனால் வைடு கொடுக்காமல் இருந்துக்கலாம். நல்ல ஒரு பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ பிச்சு வந்து கொஞ்சம் அன்இவனாகவே இருக்கிறது. பிச்சு ரெடி பண்ணும்போதே கொஞ்சம் அன்இவனாக இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா பவுன்சஸ் தான் வரும். சூப்பரான ஒரு ரன்னிங் கேட்ச், அருமையான ஒரு ரன்னிங் கேட்ச் இது. ஸோ ஓவர் டேட் போயிடுச்சு, ஒரு 2 கிடைக்கும்னு நினச்சோம். பட் விக்கெட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் விக்கெட் ஃபார் டீம் ஆதி கிரிக்கெட் கிளப். ஸோ நியூ பேட்டராக வேலு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயரு. ஸோ ஸ்கொயர் கிட்ட அடிச்சிருக்காங்க. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு 3க்கு ட்ரை பண்ணலாம், இல்லை அடுத்த பால் நல்ல ஒரு டெலிவரி. ஸோ காற்று வந்து 2 பேருமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பேட் பண்ணுறது, போலிங் பண்ணுறது. 1 சைடாக ஹெவியாக அடிக்குது. ஸோ டாட் பால் டு எண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர். குட் ஓவர் 2 சைடுக்குமே. ஸோ மொதல் ஓவரில் 10 ரன் வந்திருக்கு. கோல்டன் பால் அப்படின்றதுனால 1+1 இருந்தது. ஃபர்ஸ்ட் பால் அது டபுள். ஸோ 10 for 1 அப்படின்ற ஒரு நல்ல பொசிஷன் டிசெட்டுக்கு. ஸோ இந்த ஓவரில் 3வது ரன்னையும் ஓடுறாங்க. அருமையான ரன்னிங். ஸோ குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். விக்கெட்ஸ் நல்ல ஒரு பால்னு தான் சொல்லணும். செகண்ட் விக்கெட் டீம் ஆதி கிரிக்கெட் கிளப்க்கு. நியூ பேட்டர் லெஃப்ட் ஹேண்டர் நிறைய இருக்கிறதுனால வந்து பேட் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்காங்களோ எனக்கு தோணுது. மன்சூர் லாங் சேஸு. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பால் சூப்பரான இன்கமிங் டெலிவரி. காற்றுல பால் அப்படியே ஆளாயிது, லைக் பனானா பால் மாதிரி வருது. டாட் பால். அடுத்த பால் பவுன்ஸ் ஆகுது. ஸோ டாட் பால் டு எண்ட் ஓவர்ஸ். குட் கம் பேக் ஓவர் ஃபார் டீம் ஆதி கிரிக்கெட் கிளப். ஓவர் நம்பர் 3. டர்ன் பேரோட சிக்னல், பேட் அவுட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. எஸ்கேப் ஆகிடாரு.
ஸோ சரியான ஒரு பிக்கப்பு, சூப்பராக பிக்கப் பண்ணியிருக்காங்க. யாருமே இல்லை, டிஸ்டன்ஸ் கிளியராக இருக்குது. ஸோ 1 bounce 4. ஓகே, வெல்கம் பவுண்டரி ஃபார் டீம் DZ11. ஸோ அருமையான ஒரு ஷாட். ஸோ பவுண்டரிக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. 4 runs, நல்லா ஹிட்டு. ஸோ பேக் டு பேக் பவுண்டரியை கொண்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வேல் அவர்கள். ரைட் பவுல். ஸோ அதுக்குள்ளே ஓட்டாங்க, ஒரு ரன்னு. 3 பால் 9 ரன் கொண்டு வந்திருக்காங்க குயிக்காக. பேங், இந்த முறை ஸ்ட்ரைட்டாகவே வந்துச்சு, பால் திரும்பல. விக்கெட். ஸோ ரன்னு லீக் ஆச்சு, அதுக்கு ஒரு விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் மாதிரி வந்திருக்கு. நல்லா படிச்சிருந்துச்சு. கிரேட் எஸ்கேப் தான் சொல்லுவோம். டாட் பால் டு என் இந்த தேர்ட் ஓவர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஓவர் நம்பர் 4, 26க்கு 3 ஓவர் முடியும் போது. அதனால் ஒரு முதல் பாலே விக்கெட். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் த பிரேக் டீம் ஆதி கிரிக்கெட் கிளப். பால் நம்பர் 2 நல்ல ஸ்பாட்டில் நல்ல ஒரு இன்கம் டெலிவரி. நியூ பேட்டராக உள்ள வந்துருக்குது வந்து பாலா. சூப்பரான ஒரு டெலிவரி. பஞ்ச் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க உள்ள, 1 by 1 உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க. கேட்ச் இஸ் கால். ஒரு நல்ல ட்ரை தான் இது. ஸோ இதில் வந்து 2 ரன் ஓடிட்டு இருக்காங்க. ரன் அவுட் பண்ணியிருக்காங்க, நான் மிஸ் பண்ணியிருக்காங்க. 3 important runs. ஸோ நைஸ்லி பிளேட். 1 சிட்டியில் ஒரு பிளேயர் நிற்கிறாங்க. யாருக்கும் இல்லாமல் நடுவில் விழுது. கிருபாகரன். கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். சம்பருன்னு விளையாடினாலுமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஆஃப் சைடில் காற்று போது கொஞ்சம் சேஸ் பண்ணுறதுக்கு டஃப்பாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நேராக நிற்கிறேங்க ஸ்டெப்புக்கு. ஃப்ளேக் கேப்பில் தான் போயிட்டுருக்கு. பவுண்ட்ரிக்கான நல்ல வாய்ப்பு இருக்கா அப்படின்னும் போது எஸ் பவுண்ட்ரி. அவுட்ஃபீல்டில் ரொம்ப வேகமாலாம் வந்து எடுக்க முடியாது, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். பவுண்ட்ரி. வெல்கம் பவுண்ட்ரி ஃபார் டீம் DZ. 37, லாஸ் ஆஃப் 4 விக்கெட். DZ11 நல்ல பொசிஷனில் தான் இருக்காங்க. ஓவருக்கு 9 runs வந்துருக்குது. டீமுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் வித் குட் பவுன்சர். நல்ல ஒரு டெலிவரி. கேட்ச்க்கான வாய்ப்பு. So good connection and cut time and distance clear ஆகும் because it's good hit. The welcome maximum, first maximum of the tournaments. பேலாவோட பேட்டில் இருந்து அருமையான ஒரு ஷாட், நல்ல ஒரு புல் ஷாட்டு. ஸோ நத்திங் ராங் வித் டெலிவரி. பால் வேகம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. 6 தான் விழுந்திருக்கு. கேட்சா இல்லை கால்ன்றார் போகிறோம். ஓகே, காலில் தான் பட்டுதுன்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி மனுஷருக்கு 2. லூஸ் பால், தடுக்க முடியல. பவுண்ட்ரி. டீம் 50 ரன் வந்து கிட்டத்தட்ட நெருங்கினாங்க. பக்கம் பவுண்ட்ரி அகைன் மறுபடியும் DZ-க்காக. ஸோ அகைன் குட் கனெக்ஷன். எடுத்துட்டாங்க. ஸோ வெல் டேக்கன் விக்கெட். ஸோ ட்ரபிளிங் கொடுத்தது இந்த பாலாவோட இன்னிங்ஸை முடிவு கொண்டு வர்றாரு மன்சூர். விக்கெட். 5 ஓவருக்கு 48 வந்திருக்கு போர்டில். ஓவர் நம்பர் 6, 121 பிளேயர்கிட்ட வந்திருக்கு. டாட் பால். ஸோ இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் ஆனில் வந்து ஃபீல்டர் இல்லை. ஏன்னா பேட்டருக்கு வந்து ஒரே சான்ஸ் வந்து அந்த ஏன்னா ஆஃப் சைடு காசுனால. ஸோ லெக் சைடில் இருக்க மிட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பில் இருக்காங்க. அந்த ஃபீல்டு வந்து கொஞ்சம் லாங் ஆன் இருந்தால் இருந்துச்சு. நைட்லி பிளேட். சூப்பரான ஒரு ஃப்ளிக்கு. மறுபடியும் பவுண்டரிக்கான வாய்ப்பு. ஸோ காற்று அதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. அழகான பிளேஸ்மெண்ட் போதும் அப்படின்ற மாதிரி ஆடி இருக்காரு. பேக் டு பேக் பவுண்டரி. ஸோ 2 good hit. 2 பவுண்டரி தொடர்ந்து. ஸோ மிஸ் இட் தான் அது. ஸோ மனுஷருக்கு ஈஸி கேட்சாக மாறி இருக்குது. ஒரு சின்ன ரிவேஞ்ச் இருக்குது இதில். விக்கெட். டர்ன்.
பால் அப்படின்றதுனால வந்து ஒரு அட்டாக்கிங் மோடுக்கு தான் போயிட்டு விளையாடிருக்காங்க. இதோட வந்து மூணாவது ரன் ஓட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எக்ஸ்ட்ரா வேகமாக வரல. ஸோ 6 ரன் கணக்காயிடுச்சு. ஸோ இன்னும் 54 ரன் தான் ஆடணும். ஸோ டீம் ஆதிக்கு நல்ல ஒரு ஓப்பனிங். கிடைச்சதில்ல. நம்ம பீக்கராந்துக்கு பால் ஆகிற பால் இது. நல்ல ஒரு திங்கிங்கு. மிச்சையில் போட்டு ஸ்டெம்ஸு இருக்குன்னு இருந்தாங்க. ஸோ சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. 7 ரன்ஸ் வந்திருக்கு 3 பால்ஸில். 2 ஓவர் பவர் பிளே. அதுக்குள்ளே வந்து ஒரு 25 to 30 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த 4க்கு 30 அப்படி தான். டாட் பால். கனெக்ஷன் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. நல்ல ஒரு திங்கிங் பால் ஆகிடுது. ஸோ ஒன்லி 1. சரி ஒரு மேட்ச் இருக்கும். No. So only 1. So single to end the first over. So 2 பேருமே நியூட்ரலாக ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ஸ்கோர் போர்டில் இருக்குது. முதல் ஓவரில் 1 ரன் வந்திருக்கு போனஸில். அருமையான ஷாட். 2 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் ரன்ஸ். இந்த ஓவர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் 2 சைடுக்குமே. நான் பவர் கடைசி ஓவர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரவுண்டில் கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் 21 பிளேயர். நல்ல ஒரு ஓவர். சாண்டியோட ஓவரை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைடாக அது கொஞ்சம் பேட்டருக்கு ட்ரபிள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நல்ல ஆங்கிளில் வந்துருக்கு. பேக் டு பேக் டெலிவரி. நல்ல ஒரு டெலிவரி தான். ஆனால் ஒயிட் த்ரோ வச்சிட்டாங்க. செட்டில் ஆகிருக்காங்க. 3 பாலில் 2 ரன் கொண்டு வந்திருக்காரு. டெலிவரி. ஓவர் சிக்னல் கொடுத்துருக்காங்க. 2 ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நல்ல ஓவர் சாண்டிக்கிட்டு இருந்து. ஸோ 2 ஓவருக்கு 13 லாஸ் ஆஃப் 1 விக்கெட். டீம் ஆதிக்கிட்டு இருக்க கிளப்புக்கு. ஸோ 3வது ஓவர் மறுபடியும் வந்து பால் தான். பாலில் என்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க. பால் 2 கேட்ச். ஷாட். செகண்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லாவே ஓடிருக்காங்க. ரன்ஸ் 2 இம்பார்ட்டன்ட் ரன்ஸ். ஆஃப் சைடு ட்ரை இருந்தது. மிஸ் ஆகிருக்கு. Very well bowled. So only 1 ball on ஆட வச்சுருக்காங்க. 16 ரன்னு. இன்னும் 44 ரன் தேவைக்கு. கான்ஃபிடண்டான ஷாட் ஆடிருக்காரு லெஃப்ட் ஹேண்டில். ஆனாலுமே நல்ல டெலிவரி பால் ஆகிட்டு ஸ்பாட்டில் விழுந்திருக்கு. சிங்கிள். பவுண்டரி கட்டாயமாக தேவை அப்படின்னும் போது ட்ரைஸ் இருக்குது. சின்ன மிஸ்டேக் மிஸ்ஃபீல்டு. அது டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 2 போயிட்டு இருந்தது. விக்கெட்கான ட்ரை இருந்தது. சேம் ட்ரை பட் ஸ்பாட்டில் வந்துருக்கு. டாட் பால் டு எண்ட் ஓவர்ஸ். ஃபஸ்ட் 3 ஓவர்ஸ் நல்லா வந்துருக்கு. போகிட்டு அடுத்த 3 ஓவரில் 30+ ரன்ஸ் விளையாடணும். எப்படி இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்காக 3 ஓவருக்கு 20. இன்னும் 3 ஓவர் 40 ரன். பெரிய ஸ்கோர் வந்து சேஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் ஜிஜி சோதனை மேலே சோதனை. லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது. நல்ல ஸ்பாட்டில் போட்டுட்ருக்காங்க. அவர் இருந்தால் ரன்ஸ் தேவை. நான் சிங்கிள் தான் வந்துட்டுருக்கு. பெருசு தான் இருக்கும். அருமையான டெலிவரி. சூப்பரான டெலிவரி. பால் ஆஃப் த மேட்ச் முடிச்சோம். நல்ல பவுன்ஸ் ஆச்சு. ரைட்டான டெலிவரி. போடுறாங்க பேட்டர்ஸ். Good shot and welcome boundary for team Adi Cricket Club. இந்த மாதிரி பவுண்டரிஸ் பிடிச்சா தான் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முக்கியமான நேரத்தில் பவுண்டரி.
போட்டு கரெக்டான ஸ்பாட்டில். டாட் பால் டு எண்ட் ஓவர் 4 overs completed. Game in control for team DZ. 27 12 கிரவுண்டடாக தான் விளையாடிட்டு இருக்காரு. அவரோட பேட்டில் இந்த பவுண்டரிஸ் கட்டாயமாக தேவை. பெரிய மேஜிக்கான ஒரு பேட்டிங் தேவை. டேக்கன் 2 விஷயம் உடஞ்சிருக்கு. ஒன்று பேட்டு, 2வது விக்கெட். விக்கெட் கிடையாது, விக்கெட். இப்போ விளையாடுற ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ரேட் வந்து ஃபுல்லாக இருக்கும். விக்கெட் அவுட். யாரும் நல்ல விஷயம். நல்ல ஹிட்டு. ஃபுல் ஆஃப் இன்டென்ஷன் விக்கெட்டு கொடுக்குறார். கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். நிறைய பீட்டன்ஸ் இருந்தது, டாட் இருந்தது. நாட் பேட் சாம்ப். அடுத்த பேட்டராக சாரதி குயிக்காக இருந்திருக்கு. சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. So only one run. So the final over. The run out. That's a good shot. 6. இதெல்லாம் வந்து ரன் ரேட்டுக்கு கட்டாயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேட்ச் விட்டாலுமே. 6. சிங்கிள். விக்கெட் கொடுத்துட்டாங்க. ஸோ 1 more catch and 1 more wicket for team DZ. இந்த ஃபைனல் பால் ஃப்ரம் டீம் DZ அண்ட் இந்த இன்னிங்ஸ் வந்து சிறப்பாக கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லீக்கில் வின் பண்ணியிருக்காங்க அகைன்ஸ்ட் ஆதி கிரிக்கெட் கிளப். ஸோ இன்னும் மேட்சஸ் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாட் லக் டு ஆதி கிரிக்கெட் கிளப். அடுத்த மேட்சஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேங்க.